அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விளக்கு அது என்னன்னா காமாட்சி அம்மன் விளக்குங்க. எல்லோருடைய வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விளக்குனா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு. வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் விலகுன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கை எந்த முறையில் ஏற்றி வழிபட்டுவாங்க, நிச்சயம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி உங்கள் வீடே தேடி வருவா. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது என்ன மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது, மேலும் வீட்டு பூஜை அறையில் எந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கு ஏற்றுவதில் பலருக்கும் பல விதமான சந்தேகம் இருந்துட்டு தாங்க இருக்குது. எந்த திசையில் தீபம் ஏற்றணும், எத்தனை முக தீபம் ஏற்றி வழிபடணும், குத்து விளக்கு தான் ஏற்றணுமா, எந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றணுன்னு, எத்தனை தீபங்களை வீட்டில் ஏற்றி வழிபடலாம், தீபத்தில் எண்ணெய் சேர்த்து ஏற்றினா வீட்டில் பண வசதியை ஏற்படுன்னு போன்ற பல சந்தேகங்கள் இருக்குது. வீட்டில் பொதுவாக எதற்காக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம், அந்த விளக்கில் என்னென்ன பொருட்களை சேர்த்து ஏற்றினா வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்து செல்வ சேரும், விளக்கேற்றிய பிறகு விளக்கு ஏற்ற பயன்படுத்திய பொருட்களை என்ன செய்யலான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. காமாட்சி விளக்கு நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருளாகவும் இருக்குது. பெரும்பாலான வீடுகளில் பிரார்த்தனை வைத்திருப்பீங்க. சில வசதி படைத்தவங்க வெள்ளியில் காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி வச்சு வழிபடுவீங்க. இந்த காமாட்சி விளக்கில் எப்படி ஏற்றணும், இதில் என்ன சேர்த்து விளக்கு ஏற்றினா மகாலட்சுமி அருள் கிடைக்கும், வீட்டில் எப்போதுமே செல்வம் சேர எப்படி விளக்கேற்றணும், விளக்கேற்றிய பிறகு அதற்காக பயன்படுத்தக்கூடிய திரி என்ன பயன் செய்யலான்னு பல சந்தேகம் இருக்கா. அதற்கு தான் நாம் இந்த பதிவில் பார்த்துட்ருக்கோம். நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பூஜைக்கான விளக்கே காமாட்சி விளக்குன்னு சொல்லுவோம். இதன் மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவும் 2 புறங்கள்லையும் பார்த்தீங்கன்னா யானைகள் இருப்பது போல உருவம் இருக்கும். இன்னும் சில விளக்குகளில் அஷ்டலட்சுமிகளும் இருக்குங்க. பித்தளை விளக்கில் என்ன சுவாமியின் உருவம் இருந்தாலும் அதை நம்ம காமாட்சி விளக்குன்னு சொல்கிறோம். லட்சுமி விளக்கு, வராகி விளக்குன்னு எந்த ஒரு குறிப்பிடவும் கிடையாதுங்க. இந்த விளக்கில் இருக்கக்கூடிய சுவாமி உருவத்தை வைத்து தான் அந்த பெயரையே நம்ம சொல்கிறோம். அதுவும் கிடையாது. விளக்கில் எரியக்கூடிய தீப சுடரியே நம்ம காமாட்சின்னு குறிப்பிடுறோம். இந்த காமாட்சி அன்னை பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவமானவள். அவளே 16 உலகங்களுக்கும் அரசியாகவும் அனைத்தையும் கட்டி காக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறார். அனைத்து விதமான மங்களங்களுடைய மொத்த வடிவம் தாங்க இந்த காமாட்சி அம்மன். உலகம் முழுவதுமே நிறைந்திருக்கக்கூடிய ஆதிபராசக்தி நம்முடைய வீட்டில் ஜோதி வடிவமாக மங்கள ரூபணியாக காமாட்சி அம்மனாக தான் எழுந்தருள அருள் செய்வாளாம். அதனால் தான் இந்த விளக்கு காமாட்சி விளக்குன்னு சொல்கிறோம். இந்த விளக்கு முதல் நாளே சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக எடுத்து வச்சிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடலாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த நாளில் விளக்கில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. தினமும் நெய் விளக்கேற்ற முடியாதுன்னா கூட வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாவது நெய் விட்டு விளக்கேற்றி வழிபடுங்க. அப்படி விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் எண்ணெயில் சிறிது பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு, சிறிய துண்டு பட்டைன்னு சேர்த்து விளக்கேற்றினா பட்டைக்கு பதிலாக பசமினை போட்டு கூட நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடலாங்க. இந்த 3 பொருட்களும் சேர்ந்து ஏற்றும் விளக்கே வீட்டு நடுக்கூடம் இல்லைன்னா வரவேற்பு அறையில் வச்சுடுங்க. வசம்பிற்கு பார்த்தீங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் இருக்கக்கூடிய தன்மை இதில் அதிகரிக்கு. பச்சை கற்பூரமோ கிராம்போடு வாசனை சேர்ந்து ஏற்றும் போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாசம் பற்றின தெய்வ வசியத்தையோ செல்வ வசியத்தையோ ஏற்படுத்தோ இது வீட்டில் ஆகர்ஷண சக்தியை ஏற்படுத்துங்க. இதனால் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் எப்போதுமே நிறைந்திருக்கும். இந்த விளக்கினுடைய சுடர் பார்த்தீங்கன்னா வாசல் பகுதியில் இருந்து நம்முடைய வீட்டை பார்ப்பது போல வீட்டுக்குள்ளே வைத்து ஏற்றலாம். இதனால் வீட்டை நோக்கி தெய்வீக ஆற்றலை நிச்சயம் இருக்குங்க. அதே போல் விளக்கு ஏற்றி முடிந்ததுமே
விளக்கேற்ற பயன்படுத்திய திரி, அதில் போடப்பட்ட பொருள்னு, வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளுக்கு அணிவித்த உடைகள்னு தனியாக ஒரு பையில் சேர்த்து வைங்க. எப்போதாவது வெளியில் செல்லும்போது இவற்றை எடுத்து சென்று ஓடக்கூடிய தண்ணீர் இல்லைன்னா கடலில் போட்டுடலாம். அதற்கு வாய்ப்பே இல்லைன்னா வீட்டுக்கு முன்புறம் பின்புறம் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மண்ணில் தோண்டி புதைச்சிடுங்க. இவை எளிதில் மக்கக்கூடியவையாக இருப்பதால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க. இது வீட்டில் இறைசக்தி வீட்டுக்குள்ளேயே தங்குவதற்கு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. வீட்டு பூஜையில் கற்பூர தீபத்தை நம் கைகளால் அணைப்பதை விட தானே குளிர்ந்து விடுவது ரொம்ப நல்லது. ஏற்றிய விளக்கு சுடரில் இருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தையோ ஏற்றாதீங்க. அதே போல் தீபம் ஏற்றும் போது பிறர் ஏற்றிய விளக்கின் மூலம் உங்கள் விளக்கை ஏற்றாமல் தனியாக தீப்பெட்டி கொண்டு தீபம் ஏற்றுவது தான் நல்லது. தீபத்தில் இருக்கக்கூடிய திரி எரியாமல் ஊற்றிய எண்ணெய் தான் எரியணும். அந்த வகையில் திரி எரிந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் எப்போதும் சுத்தமாக இருக்கணும். விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும்போது கை விரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுக்கவோ திரியை தூண்டவோ கூடாது. எக்காரணம் கொண்டு எவசில்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தாதீங்க. சுவாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை சூடாதீங்க. வீட்டில் கடவுளுடைய பிரார்த்தனை செய்யும் போது மட்டும் நின்று வணங்காமல் உட்கார்ந்து செய்வது நல்ல பலனை தருமா. அதே போல் வீட்டில் யாராவது தூங்கி கொண்டு இருக்கும்போது விளக்கேற்று வழிபடாதீங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் செய்யக்கூடிய சில சவறுகள் தாங்க நம்முடைய அதிக பண செலவை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாங்க. பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தினமும் பூஜை செய்வவங்களும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதெல்லாம் பூஜை அறையில் கண்டிப்பாக வழிபாடு செய்வாங்க. இந்த சூழ்நிலை பூஜை அறையை சிறப்பான கவனமாக நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் பூஜை அறையில் செய்யும் சில தவறுகள் தாங்க உங்கள் அதிக செலவை ஏற்படுத்தக்கூடுன்னு தெரியுமா? அந்த தவறுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய சிலைகள் நன்கு பராமரிக்கணும். முக்கியமாக சிலைகள் கழுவும் போது அவை உடைந்து போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உடைந்த சிலைகளை வழிபடுவது அசுபன்னு சொல்லுவாங்க. இதனால் தெய்வங்களுக்கு கோபம் அடைவாங்க. இது தவிர வீட்டில் எதிர்மறை சக்தி பரவ ஆரம்பிக்கும், வறுமையும் உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையை வீட்டில் கட்டும்போது சரியான இடத்துல தான் கட்டணும். படுக்கையறையே மாடிப்படிக்கு அடியில் பாத்ரூம் அடியிலும் அருகில் கூட எப்போதுமே கட்டக்கூடாது. வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இதனால் பரவும். இது தவிர வீட்டில் பூஜை அறை எப்போதும் திறந்த வெளியில் தான் இருக்கணும். வீட்டுக்கு இது நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி தருங்க. பார்த்தீங்கன்னா பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படி செய்வதை தவிர்க்கணும். அதாவது தீட்சை பெற்றவங்க மட்டும்தான் விபூதியை நீரில் குழைத்து பூசுவாங்க. இடமின்மை காரணமாக பூஜை அறையில் தெய்வ படங்கள் வடக்கு பார்த்து வைத்திருப்பீங்க. அப்படியே வைப்பதை தவிர்த்துடுங்க. இதனால் வீட்டுக்கு சாபம் உண்டாக நேரிடும். அதே போல் ஒருவர் விரதம் மேற்கொள்ளும் போது தாம்பலம் தரித்தல், பகலில் உறங்குதல், வீட்டில் சண்டை போடுதல் போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூஜையை வைக்கக்கூடிய வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை சொருகி வைப்பீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சொருகி வைக்கக்கூடாதுங்க. விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும் போதே கைவிரலால் எண்ணெயில் தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது. பூஜை செய்யும் போது ஈர உடையோடோ பெண்கள் தலைமுடியை விரித்தபடியோ தலையில் துணியை போட்டுக்கொண்டோ கட்டி கொண்டோ வழிபாடு செய்யாதீங்க. சுப்ரபாதம் சொல்லக்கூடிய காலையில் கேட்கக்கூடிய பாடல் இதுங்க. தினமும் காலை வேளையில் மட்டுமே கேளுங்க. அப்படி கேட்க முடியாத நிலையில் மாலை கேட்பது ரொம்ப தப்பு. அதே போல் கஷ்டங்கள் நீங்கள் நினைத்தது நடக்க எளிய வழியில் தீபம் ஏற்றுவது தான். தீப ஒளி இருக்கும் இடத்துல தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதே போல் பூஜைக்கு உபயோகிக்கக்கூடிய பாக்கு, வெற்றிலை, அனைத்து வகை பழங்களும், பூக்கள், தர்ப்பங்கள், ஸ்மெத்துக்கள் போன்றவை பூமியின் நேரடியாக வைக்கக்கூடாது. தட்டு போன்ற பொருட்கள் மீது தாங்க வைக்கணும். தெய்வத்துக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக செய்யும்போது வெற்றிலை பாக்குகளை இரட்டைப்படி எண்ணிக்கையில் வைங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் எப்போதும் சுத்தமாக இருக்கணும். சுவாமி படங்களை ஒன்றுக்கு ஒன்று மேலே சொருகி வைக்காதீங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கை பூஜை செய்வதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வச்சு விளக்கில் பார்த்தீங்கன்னா இரட்டை திரியாக போட்டு தயார் செய்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுங்க.
இந்த வீடியோ பதிவில் பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி பயன்படுத்தினா நம்ம வீட்டில் செல்வம் பெருகுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.